எடப்பாடி பழனிசாமிக்கு அடித்து அதிர்ஷ்டம். நண்பர்களே, அதிமுகவுடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்றானது வீசி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அதாவது அதிமுகவில் சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டர் கூட உச்சகட்ட பதவி மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லித்தான் நமது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விதியை வகுத்து வச்சிருந்தார். அதன் அடிப்படைக்கு அதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய விதமாக சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இப்ப உச்சகட்ட பதவியாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவருடைய முயற்சிகளையும் தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவர் எப்பொழுதும் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடர் கூட இதே வார்த்தையை தான் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்கள் உச்சகட்ட பதவியை அடைஞ்சிருக்கீங்க, இதுக்கு உங்களுடைய உழைப்பையும் தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது. அதே போல இந்த அதிர்ஷ்டம் என்பது 2026 உங்கள் பக்கம் வீச போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்பயும் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடரும் சொல்லி இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி குடும்பம், அதாவது மன்னார்குடி மாஃபியா குடும்பம் கூட நிறைய சொல்லிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களை தாண்டி ஜெயலலிதா அம்மையாரை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையார் தான் இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. துணை பொதுச்செயலாளராக டிடி தினகரன் உள்ளே வருகிறார். ஓபிஎஸ் அந்த சமயத்தில் தான் அதிமுகவில் இருந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி விடுறாங்க. அந்த சமயத்தில் கூட பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ கன்னத்தில் அடித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் போச்சு. ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா டிடி தினகரன் தான் அரசியலுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்த நபர், அது அடுத்த கட்ட பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்மயுத்தம் ஆரம்பிச்சு அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தார். அதுதான் அவர் வெற்றியை பதிவு செய்த கடைசி வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த தோல்விகள் தான் ஓபிஎஸ்க்கு மிஞ்சி இருந்துச்சு. இப்போ சசிகலா அம்மையார், டிடி தினகரன் ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் அதிமுகவை பொறுத்தவரை. அந்த ஆளுமை மிக்க தலைவர்களையும் தாண்டி அவர்களையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றது அப்படின்னா அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அதிமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சனால பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக இந்த ரெண்டு நபர்களையும் வெளியேற்றாங்க. இது ரெண்டு நபர்களையும் வெளியேற்றுவது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ ஓபிஎஸும் அதிமுகவில் தான் இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் நமது ஓபிஎஸ்ஐ தாண்டி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே பொதுச்செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது. அதிர்ஷ்டம் அப்படின்னா தொண்டர்களுடைய அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது. தொண்டர்களுடைய ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமி கிடைத்தது. அதன் காரணமாகத்தான் தற்போது பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் ஒரு குறிக்கோளோடு இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன குறிக்கோள் அப்படின்னா, எனக்கு பிறகு என்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போக வேண்டும், அதாவது எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுகளையோ யாரையுமே அதிமுக உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.